மனதின் உருவை மறவாது உசாவ. மனம்ங்கிறது எண்ணங்கள், அதோட உருவோ நான்கிறது தான் உரு. அது விருத்தி, அகம் விருத்தி, ஐ தாட். பகவான் ரொம்ப கிளீனா சொல்லியிருக்குது, ஐ தாட். அது நன்னா தெரியறது நமக்கு. நம்மளை யாராவது ஸ்துதி பண்ற போது, திட்டுற போதெல்லாம் நன்னா தெரியும். பகவான்கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், நான் யார் விசாரம் எப்படி பண்றது பகவான், இந்த நான்கிறதே புடி கிடைக்க மாட்டேங்கிறதே. அப்போ அந்த பக்தர்கிட்ட பகவான் பதில் சொல்லலை. அப்புறம் பகவான் பேசாம இருந்துட்டு இவர் உள்ள போய் கிச்சன்ல போய் இன்னொருத்தர் கூட சண்டை போட்டார். என்ன தெரியுமா உன்ன தெரியுமா, 2 பேரும் சண்டை போட்டார். பகவான் கரெக்டா அங்க நின்றுட்டு இருந்தது. இவருக்கு பார்த்ததும் ஐயோ பகவான் நிற்கிறாரு. பகவான் இப்பதான் தெரியும், அது உள்ள போய் பூந்துண்டா தெரியாது. இப்ப நான் என்ன தெரியுமா என்ன தெரியுமா, இந்த நான் யாருன்னு இப்பதான் பார்க்கணும். இப்பதான் கரெக்டா நான் சொல்றேன் இல்லையா, அது என்னதுன்னு பாரு. அந்த நான்கிறது என்னன்னு பாரு, அது எங்க கிளம்புறதுன்னு பாரு, அதை பிடிச்சுக்கோ. மறவாது உசாவாது. மறவி என்னன்னாக்கா அது பிடி கிடைக்கிறது இல்லையா, பார்த்தீங்களா, அதுதான் மறவி. அந்த அகம் விருத்தி பிடி கிடைக்கிறது இல்லையா, அது மறவி. அந்த அகம் விருத்தியை தியானத்துல பிடிச்சுக்கிறது தான் மறவாது உஷாவன்னு பகவான். அலர்ட்டா ஜாக்கிரதையா இந்த நான்கிறது என்ன, நான்கிறதோட மூமெண்ட் எப்படி இருக்கு, அகம் விருத்தியோட சலனம் எப்படி இருக்கு, நம்மளுக்குள்ள அது கலந்துடும், நம்மளாவே மாறிடும். அப்போ பிடி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளாவே அது போய் சேர்ந்து நுடுத்தானா அதை பிடிச்சிக்க முடியாது. நமக்குள்ளேயே கலந்து நுடும். அது அப்படி கலக்காம ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்கிற போது தான் அந்த விசாரமே நடக்கிறது. என்னோட கஷ்டம் நான், இந்த நான்கிறது என்ன, அதுதான் முதல்ல பகவான் சொல்றது. நான் யாருன்னு கேட்டுட்டே இரு, விசாரம் பண்ணிட்டே இரு. முள்ள அந்த நான்கிறதுல கவனம் போகும். மூலாவித்யாம்பா. மூலாவித்யா என்னன்னாக்கா ஃபர்ஸ்டே நான் ஒருத்தன் இருக்கேன்னு ஒத்துண்டாச்சுன்னா அப்புறம் நான் பிரம்மத்தை தேடுறேன், ஈஸ்வரனை தேடுறேன், முக்தி அடைய போறேன், எல்லாம் இந்த நானுக்கு இருக்கிற பிரம தான். அது பகவான் கொடுக்குற திருஷ்டாந்தமே திருடனே போலீஸ் வேஷம் போட்டுண்டு திருடனை தேடுற மாதிரி. திருடன் பிடிங்கோங்கிற போது இவனும் அவா கூட சேர்ந்து விடுவான். திருடன் கத்துவான். அப்புறம் எங்க போய் பிடிக்கிறது? அது மாதிரி இந்த நான்கிறத ஒத்துண்டுட்டான் முதல்ல. அதுவே பொய். அந்த பொய்யான நான் இப்ப உண்மையை எப்படி தேட முடியும்? ஈஸ்வரனோ குருவோ பண்ற அனுகிரகம் என்ன, இந்த நானே பொய் அப்படிங்கிற அனுபவம் தான் இல்லையா. மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி சிவன் என்ன ஞானம் கொடுத்தார், நானே பொய்ன்னு ஞானம் கொடுத்தாராம், வேற ஒன்றும் இல்லை.